வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் நிலநடுக்கம், கம்பளை பகுதியில் பரபரப்பு. வற்றாப்பளை கோவிலுக்கு சென்று திரும்பிய இளைஞர் விபத்தில் உயிரிழப்பு, யாழில் பெரும் சோகம். குறைக்கப்பட்ட வட்டி விகிதத்தை அதிகமாக அறவிடும் வங்கிகள், வாடிக்கையாளர்கள் குற்றச்சாட்டு. வாகன திருட்டு கொள்ளை சம்பவங்கள் அதிகரிப்பு, பொசன் வாரத்தில் அதிர்ச்சி சம்பவங்கள். 1 லட்சம் ரூபாய் லஞ்சம், கமநல சேவைகள் நிலையத்தின் 2 அதிகாரிகள் கைது. இலங்கையில் நடைமுறைக்கு வரும் முக்கிய தடை உத்தரவு, இன்று முதல் தீவிர நடவடிக்கை. ஊழல் தடுப்பு சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்ற தீர்மானம் வெளியானது, சபையில் அறிவித்தார் சபாநாயகர். Ultrapure Water Technologies Private Limited சகலவிதமான நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களின் நேரடி இறக்குமதியாளர். நாவலர் வீதி, யாழ்ப்பாணம். 0419666660. கம்பளை பிரதேசத்தில் சிறிய அளவிலான நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக புவிசரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. நேற்றிரவு இந்த நில அதிர்வு பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 2 என்ற அளவில் சிறிய நிலநடுக்கமாக இது பதிவாகியுள்ளதாக புவிசரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் பரணி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் ஒருவர் மின்கம்பத்தில் மோதி தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு சென்றுவிட்டு வடமராட்சி கிழக்கு குடைத்தனை பகுதியில் உள்ள தனது வீடு நோக்கி பயணித்த இளைஞரே மின்கம்பத்துடன் மோதி உயிரிழந்துள்ளார். குடைத்தனை பகுதியைச் சேர்ந்த நிரோஜன் என்ற 31 வயதான இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞனின் சடலம் உடல் கூற்று சோதனைக்காக பருத்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஊழல் தடுப்பு சட்டமூலம் தொடர்பாக உயர் நீதிமன்ற தீர்மானத்தை சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்தன இன்று நாடாளுமன்றில் அறிவித்தார். குறித்த சட்டமூலத்தில் உள்ள சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் நீதிமன்றத்தின் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள திருத்தம் சட்டமூலத்தில் செய்யப்பட்டால் முரண்பாடுகள் இருக்காது என்றும் சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்தன குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் முன்னேற்றம், பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் தொடர்பிலும் இலங்கையும் அமெரிக்காவும் கலந்துரையாடியுள்ளன. நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்கவிற்கும் ஆசியாவிற்கான அமெரிக்க திரைசேரியின் பிரதி உதவி செயலாளர் ரோபர்ட் கப்ரோத்துக்கும் இடையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் பலனளித்துள்ளதாகவும் இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் இறக்குமதி கட்டுப்பாட்டை படிப்படியாக தளர்த்துவதற்கான திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார மீட்சி செயற்பாட்டிற்கான தொடர்ச்சியான ஆதரவிற்காக அமெரிக்க அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவிற்கும் ராஜாங்க அமைச்சர் இதன்போது பாராட்டு தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கி வட்டி விகிதங்களை குறைத்துள்ள போதிலும் சில வங்கிகள் அதிக கடன் வட்டி வீதத்தை அறவிடுவதாக வாடிக்கையாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய வங்கி அதன் கொள்கை வட்டி விகிதங்களை முதல் நாளிலேயே குறைத்தது. நிலையான வைப்பு மற்றும் நிலையான கடன் வசதி விகிதங்கள் முறையே 13% மற்றும் 14% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முன்னதாக நிலையான வைப்பு விகிதம் 15.5%, நிலையான கடன் வசதி விகிதம் 16.5% இருந்தது. இதன்படி வர்த்தக வங்கிகளும் கடன் வட்டி விகிதத்தை 2.5% குறைப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் இலங்கையில் உள்ள வர்த்தக வங்கிகள் இன்னும் வட்டி விகிதங்களை குறைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொசன் வாரம் ஆரம்பிக்கப்பட்ட 3 நாட்களில் நாடளாவிய ரீதியில் வாகன திருட்டு, கொள்ளை மற்றும் சொத்தை அபகரித்தல் போன்ற பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. வீடுகளை உடைத்து களவாடுதல் மற்றும் சொத்துக்களை அபகரித்தல் போன்ற சம்பவங்கள் அதிகளவில் பதிவாகியுள்ளன. இது தவிர வாகன கொள்ளை தொடர்பில் நாடளாவிய ரீதியாக உள்ள பல காவல்துறை நிலையங்களுக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை உடனடி கடன் வழங்குவதாக கூறி இணையதளம் ஊடாக அறிவித்தல்களை விடுத்து லட்சக்கணக்கான நிதியை மோசடி செய்த ஒருவர் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு, கம்பகா, கெஸ்பேவ, ராகமை, பயங்கொடை, கேகாலை, அனுராதபுரம் உள்ளிட்ட பல பிரதேசங்களில் இருந்து அவருக்கு எதிராக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கு அமைய குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் கந்தானை பகுதியை சேர்ந்தவர் ஆவார். கைதானவரிடமிருந்து 74 சிம் அட்டைகள், 4 கையடக்க தொலைபேசிகள் என்பன கைப்பற்றப்பட்டன. போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் நீதிமன்றத்தின் மாடி கட்டடத்திலிருந்து கீழே குதித்ததில் பலத்த காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபரை கண்டி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கு காவல்துறையினர் அழைத்து சென்ற போது சந்தேக நபர் நீதிமன்ற கட்டடத்தின் 2வது மாடியிலிருந்து கீழே குதித்துள்ளார். இதனால் பலத்த காயமடைந்த அவர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2150 மில்லிகிராம் ஹெரோயினுடன் சந்தேக நபர் கண்டி தலைமையக காவல் நிலையத்தின் ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் நேற்று மாலை நீதிமன்ற
இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட போது போலீசாரின் பிடியிலிருந்து தப்பி 2வது மாடியிலிருந்து கீழே குதித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 1 லட்சம் ரூபாவை லஞ்சமாக பெற்ற அலவத்துக்கொடை கமநல சேவை நிலையத்தின் 2 அதிகாரிகள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டனர். வயல் நிலம் ஒன்றிற்கான சான்றிதழை வழங்குவதற்காக குறித்த 2 அதிகாரிகளும் லஞ்சம் கோரியுள்ளதாக ஆணைக்குழுவின் விசாரணை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவி அதிகாரி மற்றும் பிரதேச விவசாய அபிவிருத்தி அதிகாரி ஆகிய இருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். நிலப்பதிவேட்டில் இருந்து வயல் நிலம் என்பதை நீக்கி நிலச்சான்றிதழ் வழங்குவதற்காகவே இவ்வாறு லஞ்சம் பெறப்பட்டது. இந்த நிலையில் முதற்கட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர்களை மாத்தளை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யப்படும் இடங்களை கண்டறியும் நடவடிக்கைகள் இன்று முதல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த வருடம் முதல் தடை செய்யப்படும் பொருட்கள் தொடர்பில் இன்று முதல் உரிய தரப்பினருக்கு அறிவிக்கப்படும் எனவும் மத்திய சுற்றாடல் அதிகார சபை தலைவர் புவனேஷ் பத்ரன குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஒருமுறை பயன்படுத்தி கழிக்கப்படும் பிளாஸ்டிக் ஸ்டோ மற்றும் கரண்டிகள், ஒருமுறை பயன்படுத்தும் தட்டுகள், கப் கரண்டி, முட்கரண்டி மற்றும் கத்திகள், பிளாஸ்டிக் மலர் மாலைகள், பிளாஸ்டிக் தயிர் கரண்டி போன்ற ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களின் இறக்குமதி மற்றும் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் பொருட்களால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு பிளாஸ்டிக் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் பலமுறை தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையிலேயே குறித்த சோதனை நடவடிக்கை இன்று முதல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு கடத்த முயன்ற 240 கிலோ கஞ்சாவை சர்வதேச கஞ்சா கடத்தல் குழுவினரிடமிருந்து ஆந்திர பிரதேசத்தின் திருப்பதி மாவட்ட போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. அனகாப்பள்ளியிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட போது பாரவூர்தியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கொல்கத்தா சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சூலூர்பேட்டையில் வைத்து கைப்பற்றப்பட்டது. இந்த சம்பவத்தின் போது சென்னையை சேர்ந்த 6 பேரும் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டனர். இதேவேளை ஆந்திர பிரதேசில் ஒருவரும் இலங்கையை சேர்ந்த ஒருவரும் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திருப்பதி போலீசார் தெரிவித்துள்ளனர். மன்னார் வளைகுடாவில் ராமநாதபுரம் மாவட்ட கடற்பகுதியில் டொல்பின்கள் அழிவின் விளிம்பில் இருப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மன்னார் வளைகுடாவில் தனுஷ்கோடி முதல் ரோஜ் மாநகர் வரையிலான ராமநாதபுரம் மாவட்டத்தின் நீண்ட நெடிய கடற்கரை பகுதி 130 கிலோமீட்டருக்கு பரந்து விரிந்து காணப்படுகிறது. இது அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்விடமாக திகழ்கின்றது. இயற்கை பாதுகாப்பு அரணாக கடல் பவளப்பாறைகள் காணப்படுகிறது. மண்டபம், கீழக்கரை, சாயல்குடி, வனச்சரகத்தில் 21 தீவுகள் உள்ளன. மன்னார் வளைகுடா பகுதியில் தீவுகளை ஒட்டிய இடங்களில் அரிய வகை டொல்பின்கள் காணப்படுகின்றன. ஒரு சில தடை செய்யப்பட்ட வலைகளை விரிப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ள மீனவர்களால் டொல்பின்கள் அழிவை சந்திக்கின்றன. இயற்கை வளம் பாதுகாக்கும் சமூக ஆர்வலர்கள் கூறுகையில் சுருக்குமடி, இழுவைமடி கரை வலைகளை கடலுக்குள் மற்றும் தீவுக்கு மிக அருகில் விரிப்பதால் சிறு மீன்களை மட்டுமே உண்டு வாழும் டொல்பின்கள் கூட்டமாக வந்து வலையில் மாட்டிக்கொண்டு இறக்கின்றன. டொல்பின்களின் மகத்துவத்தை அறிந்த சில மீனவர்கள் அவற்றை மீண்டும் கடலுக்குள் விடுகின்றனர். அதை உணராதவர்களால் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களான கடலாமை, கடல் பசு, டொல்பின்களின் பெருக்கமும் வாழ்விடங்களும் அழிவை சந்திக்கின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் 100க்கும் மேற்பட்ட டொல்பின்கள் வலைகளில் சிக்கி உயிரிழந்துள்ளன. எனவே இது குறித்த விழிப்புணர்வை மீன்வளத்துறை சார்பில் மீனவர்களுக்கு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். காலி கொழும்பு பிரதான வீதியின் கிக்கடுவ பகுதியில் ராணுவ பஸ் மோதியதில் வெளிநாட்டவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று இடம்பெற்ற இந்த விபத்தில் 70 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேலும் அவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சடலம் கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் ராணுவ பஸ் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை அக்குருச வெலிகம பிரதான வீதியின் உடுகாவ பகுதியில் நேற்று பிற்பகல் 2 பஸ்கள் மோதியதில் 15 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய பொங்கல் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு வைத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வடமராட்சி பகுதியினை சேர்ந்த செயற்பாட்டாளர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். ஆலய பொங்கல் நிகழ்வு நடைபெற்று வந்த நிலையில் மக்கள் கூட்டத்திற்கு முன்னால் வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கைது செய்யப்பட்ட நபர் மருதங்கேணி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆலயத்தில் பொங்கல் நிகழ்வுக்காக வந்திருந்த போதே இவர் போலீசாரினால் வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்டுள்ளமை உறவுகள் மத்தியில் அச்சத்தினையும் விசனத்தினையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதேவேளை வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பொங்கல் உற்சவத்தில் 17 நகை திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்றைய பொங்கல் நிகழ்வில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பொங்கலில் பங்கேற்றனர். இந்த நிலையில் சன நெருக்கத்தினை தமக்கு சாதகமாகிய திருடர்கள் நகைகள் கைப்பைகளை திருடியுள்ளனர். நேற்று மாலை வரை 17 நகை திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் பக்தர்களால் தவறவிடப்பட்ட கைப்பைகள் மற்றும் நகைகள் கண்டெடுக்கப்பட்டு ஆலய நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.